கொம்ட்டிக்கீரையும் பருப்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கொம்ட்டிக்கீரையில் இந்த மாதிரி பூ இருக்கும், கிள்ளி எடுத்து கழுவிட்டு வந்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கழுவி ஊற வச்ச துவரம்பருப்பு, 1 டம்ளர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து கொதி வந்தோடனே முறையை இந்த மாதிரி எடுத்துடணும். 2 பல் பூடு, 1 பெரிய வெங்காயம் நறுக்குனது, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி பழம் நறுக்குனது, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கழுவி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்து தண்ணி இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்து குக்கரை மூடிக்கிடணும். வெயிட் போட்டு சவுண்டு வந்தோடனே குறைச்சி வச்சு 5 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். குக்கரை திறந்து பார்க்கலாம். கீரைக்கு தேவையான தூளுப்பு போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிடணும். கீரைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு வடச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சோடனே சீரகம், பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே இதை நம்ம வேக வச்சுருக்கிற கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். சுடுசாதத்தோட கொம்ட்டிக்கீரையும் பருப்பும் செம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான கொம்ட்டிக்கீரையும் பருப்பும் ரெடி.